இன்னைக்கு என்னன்னா மசால் சுண்டல் பார்க்க போகிறோம். இதில் வந்து பச்சை மிளகாய், வெங்காயம், கருவேப்பிலை, மஞ்சத்தூள், ஜீரகம், அதுக்கப்புறம் பார்த்தோம்னா கொத்தமல்லி தூள், கொஞ்சம் மிளகாத்தூள், கொஞ்சம் சிக்கன் மசாலா, ஒரு தக்காளி, இதை போட்டு நல்லா அரைச்சி எடுத்துட்டு பேஸ்ட் எடுத்து இதில் ஊற்றிக்கணும். கொஞ்சோண்டு எண்ணெயை காய வச்சு அதில் கொட்டிக்கணும். நல்லா தண்ணி அலசி விட்டு தேவையான தண்ணி ஊற்றிக்கிங்க. நல்லா கலக்கி விட்டுட்டு கொதி வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா கொதிக்க விடுங்க. ரசம் நல்லா ரெடியானதொட்டியும் அந்த சுண்டலை எடுத்து போடணும். இப்போ நல்லா கொதி வந்துடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இதை எடுத்து இப்போ இந்த சுண்டலை இதில் கொட்டிக்கலாம். நல்லா கொட்டி கிளறி விட்டு இந்த மலைக்கு எதமான அப்படியே வாய்க்கு ருசியான மசால் சுண்டல் ரெடி பண்ணிட்டோம். நல்லா கொதிக்குது ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நல்லா உப்பு காரம் பார்த்துக்கோங்க. சூப்பராக இருக்கு. நல்லா பாருங்க, பார்த்தா ஒட்டாத மாதிரி இருக்கும். இன்னும் கொஞ்சம் நேரம் மிக்சரு ஆனியன்லாம் போட்டு நல்லா சாப்பிட்டா சும்மா நைட்டு டின்னர் கூட தேவையில்லை, அப்படி இருக்கும். இதை தான் ஃப்ரெண்ட்ஸ் கடையில் போய் 40 ரூபா 50 ரூபா கொடுத்து வாங்கி சாப்பிட்றோம். இதுக்கு வீட்டில் சாப்பிட்டா ஒரு 5 பேர் சேர்ந்து சாப்பிட்டா கூட நமக்கு செலவு கம்மி தானே, 100 ரூபா கூட வராது. இந்த மாதிரி செஞ்சு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், மலைக்கு சூப்பராக இருக்கும். நம்ம வீட்டிலே செய்யறதுனால நல்லா ஹெல்த்தியாகவும் இருக்கும். நம்ம எந்த கெமிக்கலும் ஆட் பண்ணாமல் நம்ம சொந்தமாக தயார் பண்ணுறனால குழந்தைங்களுக்கு கூட கொடுக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். நார்மலாக தாளித்து சாப்பிட்டு எல்லாத்துக்கும் போர் அடித்து போயிடும். அதனால் நம்ம சுண்டலையும் வச்சு மசால் பண்ணலாங்கிறது சொல்லியிருக்கேன். பார்த்துட்டு செஞ்சு பாருங்கள். சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்.